ஹைட்ரோசல்பீனெக்ஸ் கருப்பை குழாய் வீக்கம். இயற்கை சிகிச்சை மூலிகைகள். ஹைட்ரோசல்பீனெக்ஸ் என்பது கருப்பை குழாயில் நீர் நிரம்பி வீக்கம் மற்றும் அடைப்பு ஏற்படுவதை குறிக்கும். இது மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். கீழ்காணும் மூலிகைகள் இயற்கை மருத்துவத்தில் பரிந்துரைக்கப்படுகின்றன. 1. கோல்டன் சீல் இயற்கை ஆன்டிபயாடிக் மற்றும் அழற்சி நீக்கும் தன்மை கொண்டது. பெண்களுக்கான பின்வயிற்று தொற்றுகளை குறைக்க உதவும். கருப்பை குழாய்களில் ஏற்படும் அழற்சி மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பயன்பாடு. கஷாயம், பொடி அல்லது காப்சூல் வடிவத்தில். கவனம்: கர்ப்பப்போதும் நீண்ட காலம் தொடர்ந்தும் உபயோகிக்க வேண்டாம். மருத்துவ ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 2. எக்கினேஷியா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் முக்கியமான மூலிகை. உடலில் தொற்று ஏற்படுவதை தடுக்கும். PIT பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் போன்ற தொற்று காரணமான நிலைகளுக்கு உதவக்கூடும். இயற்கை நோய் தடுப்பு மருந்தாக செயல்படும் பயன்பாடு. மூலிகை தேநீர், காப்சூல் அல்லது டிங்க்ஷர். கவனம்: ஒழுங்கான இடைவெளியில் 2 வாரம் உபயோகித்து 1 வாரம் இடைவேளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3. டாங்க்வாய் இது பெண்களின் ஜின்செங் என அழைக்கப்படும் ஒரு முக்கியமான மூலிகை. மாதவிடாய் சுழற்சி சீராக நடக்க உதவும். கருப்பை மற்றும் பின்வயிற்றுப் பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இனப்பெருக்கும் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை கூட்டும். அட்ஹீஷன் ஒட்டுதல் மற்றும் சிறிய அரிப்பு பழைய காயங்களை இலகுவாக செய்ய பயன்பாடு. காப்சூல், பொடி, தேநீர். கவனம்: மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலத்தில் தவிர்க்க வேண்டும். இரத்தம் பதுங்கும் மருந்துகள் எடுத்துக்கொள்வோர் மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும். முக்கிய குறிப்பு: இந்த மூலிகைகள் அனைத்தும் இயற்கையாகவும் பக்க விளைவுகள் இல்லாமலும் சில நேரங்களில் உதவக்கூடியவை. ஆனால் இவை தொற்று, அழற்சி அல்லது வீக்கம் போன்ற ஹைட்ரோசல்பீனெக்ஸ் காரணிகளுக்கு மட்டுமே ஆதரவளிக்கின்றன. முடிவாக, இதுவரை மருத்துவ சிகிச்சையை தவிர்த்து இயற்கை முறையை மட்டுமே நம்புவது தவறாக இருக்கலாம். நிபுணரின் ஆலோசனையுடன் தான் இந்த மூலிகைகளை சீராக பயன்படுத்த வேண்டும்.